சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர 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 சங்கரா ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நம. நமஸ்தே குருநாதம். காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யகண வேசம் காஞ்சிம் ஜெகதுரமஸ்த பாரகண சிந்தம் ஞானத சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேமா நம்ம மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் கவனித்த ஒரு தலைப்பு எமண்டா அப்படி சொன்னது. எமண்டா அப்படி சொன்னது. மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கோபமா ஏதோ கத்திட்டு கண்ணை மூடிட்டார் அப்படின்னா அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்குமா மிரக்கல் அப்படின்னா பெரியவா பண்ணி காமிச்சிருக்கா. பெரியவாவுக்கு இது பெரிய விஷயமா, நம்மளுக்கு தான் அது பெரிய விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரியவாளுக்கு இது ஒன்றுமே கிடையாது. நினச்சதை எங்கே வேணா எப்படி வேணா பண்ணுறவர். இதை கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க எப்படி பேர்பட்ட ஒரு அனுபவம்னு. டன்லப் கிருஷ்ணன் மகாபெரியவரோட அத்தியந்த பக்தர். டன்லப் அப்படிங்கிற டன்லப் இண்டியாவில் வேலை செஞ்சிருந்தவர். அவருக்கு ஒரு அனுபவம். அவர் யூரின் பாஸ் பண்ணும்போது அதில் பிளட்டு வருது கூட. அது என்ன அப்படின்னு பார்த்தாரு, இன்டர்நெட்டில் செக் பண்ண ஹெமட்டூரியா அப்படின்னு போட்டிருக்கு. யூரியா அதிகமாக எடுத்தால் ஒரு போல் இருக்குது. ஹெமட்டூரியா அப்படின்னு வச்சுருக்கு. அது ஒரு வியாதி. அவர் அதை போய் நான் போய் பார்க்கும்போது 11 காரணங்கள் சொல்லியிருக்கு. இந்த 11 ரீசன்ஸ்னால அது வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எந்த காரணத்தால் இவருக்கு வந்ததோ அந்த காரணத்தை கட் பண்ணால் அவருக்கு நிற்கும். இதுதான் நம்ம நியாயம். ஒரு சயின்ஸ்னால் நம்ம இப்படி தான் போனோம். 11 காரணங்களில் ஒரு 7வது காரணத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஹெமட்டூரியா வருதுன்னா அந்த 11 அந்த 7வது கட் பண்ணணும். இப்போ 11ல் போய் எதை போய் சரி பண்ணி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் அதை பார்த்தேன் இன்டர்நெட்டில். இது பெரிய பிரச்சனை தான் அது, இந்த வியாதி. ஃபேமிலி டாக்டர்கிட்ட அவர் போனார். பெரியவா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டாரே, அதுதான் மிரக்கல்ன்றது. அதுதான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணார். அவர் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்தார். மருந்து கொடுத்து சாப்பிட்டாருன்னா சரியாகலை. இவர் எப்போவுமே வருது, யூரின் போகும்போது பாஸ் பண்ணும்போது பிளட் வருது. அதனால் இவர் அந்த டைம் ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால இவர் பெரியவாளை போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி இதை பற்றி சொல்ல முடியாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது, இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவர் தெரிஞ்சவர் பக்கத்தில் இருக்கவர், நான் பெரியவா கிட்ட போகிறேன், உனக்கு எதாவது சொல்லணுமா, நான் போகிறேன் வரையா அப்படின்னு. எங்கே வர்றது, இவர் ஏற்கனவே போக முடியல, பிரச்சனை வேறு இருக்குது. ஆனால் இவர் என்ன சொன்னார், இந்த ப்ராப்ளத்தை அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். ஹெமட்டூரியா அது இதெல்லாம் ஒன்றும் சொல்ல, எனக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும்போது எனக்கு அதில் ரத்தம் வருது, டன்லப் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லு, பெரியவா கிட்ட அதை கொஞ்சம் முடிஞ்சால் சொல்லுன்னார். முடிஞ்சால் என்ன பார்க்கலாம். இவர் கிளம்பி போனார். இந்த பக்தர் போகிற அன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும். பெரியவா காஷ்ட மௌனம், கட்ட மாதிரி உடம்பு இருக்குது, உட்காந்துட்டுருக்கார். உடம்புல கண்ணெலாம் இறுக்கி மூடின்னு இருக்கார். உடம்புலாம் அப்படியே கட்ட மாதிரி இருக்குது. ஒன்றுமே இந்த பக்கம் அந்த பக்கம் நகரில் கண் திறக்கலை, இப்படி இருக்கார். இப்படி இருக்கவர்கிட்ட போய் என்னத்தை காதில் சொன்னால் என்ன விழும், பக்கத்துலேயே வராதிங்கன்ற வாழலாம் இருக்க வேணாம். இவர் பார்த்தாருன்னு இவர் ஏதாவது சொல்லிட போகிறான்னு யாரையும் அங்கே விடலை. இவர் ஆனால் டன்லப் கிருஷ்ணனுக்கு இருக்கிறத சொல்லணும்னு புத்தி தோண வைக்கிறது பரமேஸ்வரனான மகாபெரிவா தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா அவர் சொன்னால் கூட வர்றவருக்கு பயம் வரலாமே, நம்ம எதுக்கு அவர்கிட்ட போய் இதை சொல்லணும், சொன்னோன்னா எதுக்கு, யாரோ ஒருத்தர் அவருடைய பிரச்சனையை போய் இங்கே, அதுவும் இல்லாமல் அவர் காஷ்டமௌனத்தில் இருக்கும்போது அதை போய் கலைக்கிற மாதிரி பண்ணுறது பெரிய பாவம். அதனால் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினச்சி விடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாமே. ஆனால் பெரியவா அப்படிங்கிற ஈஸ்வரன் அவருக்கு அந்த புத்தியை கொடுத்து நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல வைக்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமே நடக்கிற விஷயம். இவர் என்ன பண்ணார், அங்கே போனார். அப்படியே பார்த்துட்டே இருந்தார் பெரியவாளை. பெரியவா கண்ணை மூட்டி இறுக்கி மூடிட்டு ஏதோ தியானத்தில் இருக்கார், காஷ்டமௌனத்தில். உடனே இவர் சொன்னார், டக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தார். டன்லப் கிருஷ்ணனுக்கு யூரினில் ரத்தம் வருது அப்படின்னார். ஒரே வார்த்தை, ஒரே தடவை தான் பேசியிருக்கார். உறக்க கத்தி பேசினார். அது வரைக்கும் அசையாமல் காஷ்டமௌனத்தில் இருந்த பெரியவா கண்ணே திறக்கலை, உடம்பும் அசையலை, உறக்க கத்தினார். எவன்டா அப்படி சொன்னது
அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பழையபடி காஷ்டமோகத்துக்கு போயிட்டார். ஆனால் வேற ஒன்று இதை எப்படி எடுத்துக்க முடியும்? எவன்டா சொல்கிறேன் உன்னை உதைக்கிறேன்னு சொல்கிறாரா பெரியவா? இல்லை எவன்டா அந்த டாக்டர் சொன்னது அவன் யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? ஒன்றும் சொல்ல. எவன்டா அப்படி சொன்னதுன்னா இவர் தான் சொன்னது, நான் தான் இவர் சொல்லலாம். ஆனால் சொல்ல முடியாது. இப்போது பெரியவா ஏற்கனவே காஷ்டமோகத்தில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இன்னும் வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனால் என்ன பண்ணார், போகிறோம் இதோட பெரியவா காதில் போட்டுட்டோம். பெரியவா காதில் விழுந்து அவர் ஏதோ கத்திட்டார், அது முடிஞ்சிருக்கு. கிளம்பி நேராக பண்ணார். கத்தினா ஏதாவது ஆச்சரியம் நடக்குமான்னா போனால் தானே தெரியும். அவர் போய் டன்லப் கிருஷ்ணன் கிட்ட போனார். நான் அந்த மாதிரி டன்லப் கிருஷ்ணனுக்கு யூரினில் ரத்தம் வருதுன்னு சொன்னேன். பெரியவா காஷ்டமோகத்தில் இருந்தார். ஆனால் உடனே கத்தினார். எவன்டா அப்படி சொன்னதுன்னு கத்தினார், உறக்க கத்தினார், திட்டுறா மாதிரி கத்தினார். அவ்வளோதான். அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடக்கும் என்னன்னு அவருக்கும் தெரியாது. இவர் போனார், அவர்கிட்ட போட்டார், ஒரு வேளை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட அவர் மனசில் தோணியிருக்கும் டன்லப் கிருஷ்ணனுக்கு. தேவையில்லாமல் இவரை போய் ஏதோ சொல்ல போய் அவர் பாட்டுக்கு காஷ்டமோகம்னா வெறுமை வந்திருக்கலாம். இவர் சொல்லி அவர் பெரியவாளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஆனால் நம்மளுக்கு அதனால் இப்போ அனுகிரகம் என்ன ஆகுமோ தெரியலையே, ஏன் அவரை போய் இவர் தொந்தரவு பண்ணார்னு அவருக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆஸ் யூஷுவல் எந்த டயத்தில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கார். பண்ணும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் வந்திருந்தது. அப்புறம் ஒரு யூரின் போகலை. இவர் போனவனே தானே நடக்கணும் எல்லாம் மிராக்கிள். அப்புறம் வரல பிளட்டு, அதோடு நின்று போயிடுது. இந்த அதனால் ஒரு ஆளுக்கு இந்த பிளட்டு வரும் நிற்கும், அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. நிறைய மெடிசன்ஸ், இந்த மெடிசன் எடுத்தால் அது இவருக்கு பார்த்தா எப்படி நின்றுருக்கு. டாக்டர் கொடுத்த மெடிசனில் நிற்கவே இல்லை. ஆனால் பெரியவா கத்தினவனே நின்று போயிடுது. அதனால் பெரியவா கத்தினா நிற்குமானா பெரியவா என்ன பண்ணாலும் நிற்கும். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிவ பாதமே சரணம், மகாபிரிவ பாதமே சரணம்.